முடிஞ்சா எங்கிற மாதிரி ரியல் மேரிட் அடிச்சு காமி மேன், நான் தைரியமா சொல்லுவேன் 3-0 நாங்க ஹோப்ல போட்டோம், அவையிலயும் 2-1 ஜெயிச்சோம். போதுங்க அந்த பக்கத்துல. ஏன்னா மெட்ரிடோட டிஃபென்ஸ் ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. ஓகே, ஐயோ பழைய டீம் மாதிரி செம்ம ஸ்ட்ராங் டீம்டா, இவங்களை தாண்டி நம்மளால கோலே போட முடியாது அப்படிங்கிற டீம் எல்லாம் இல்ல. அவங்களோட டிஃபென்ஸ் பாயர் ஒரு பார் லெவல் 15 கேம்ஸ் அன்பீட்டன் ஸ்ட்ரீக் ஹிஸ்டாரிக்கல் ரன். பிஎஸ்டி வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் வின்னர், அவங்க டாப் ஆஃப் தி டேபிள். சோ ரெண்டு பெரிய தலையும் மோத விட்டா ஒரு 0-ஆல் டிரா மட்டும் கொடுத்துறாதீங்க நான் வேண்டறேன். அவ்வளவுதான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. சூனிய போடுறதுக்குன்னே இந்த தப்பாக்குதுண்ணா வாட்டி நான் வந்து இந்த ஜெர்சியை போட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு ரியல் மேட்ரிட் தான் ஜெயிக்கணும்னு வந்து மனசார நான் வேண்டிக்கிட்டு என்னோட எல்லா பவரையும் இந்த ஜெர்சியில இறக்கி நாசமா போங்கடான்னு ஒரு வைப தூக்கி போட்டுறேன். என்னது ஜெர்சியை போட்டு அவங்களுக்கே நாசமா போங்கற கிடையாது. நம்ம வந்து மெட்ரிடுக்கு பார்த்தல, மெட்ரிடுக்கு வந்துட்டு நான் பார்சா ஜெர்சி போட்டு சூனிய வச்சிட்டேன்னு நம்புறாங்க. நான் பண்ணல, அதுவா நடந்துருச்சு, அது வேற விஷயம். இப்ப வந்துட்டு நான் போட்டு உங்களுக்கு சூனியக்காவது ஓப்பனா சொல்றேன்டா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரியல் மேட்ரிட் தான் ஜெயிக்கிறோம் ஒரு ஆர்வத்துல இருக்கிறேன். எத்தனை வாட்டி அடி வாங்கிருக்கீங்க? கடைசியா ஒரு 8 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்களா நீங்க? அதுவும் போனா போட்டோன்னு ஒரு கேம் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. சோ இவ்வளவு அடி வாங்கிட்டு இப்ப வேற ஃபார்ம் அவுட்ல வரீங்க. ஞாபகம் இருக்குல்ல, இதேதான் நடக்கும் உங்களுக்கு. இப்ப லைனா தோத்து போயிட்டு இருந்தீங்க, ஒரு கேம் பிராங்க்ஃபர்ட் போனா விட்டாங்க. இப்ப அதே மாதிரி அஸ்டன் வில்லா போனா விடுறாங்க, மறுபடியும் இங்க இருந்து அடி விழ போகுது. ரெடியா இருக்கீங்களா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. ரெடி, நீங்க ரெடியா? எல்லாம் எங்க நேரம் கொஞ்சம் இப்படி இப்படின்னு தடுமாறுற சமயத்துல எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறானுங்க. இதுல சும்மா நல்ல நேரத்துல இருந்தாலே இந்த மெட்ரிட் வேற வந்து எங்களை பொழப்பானுங்க. எனக்கு அது வேற ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா போன வருஷம் 2-0 அவளை போட்டு அடிச்சிட்டோம். ஆனா அந்த கேம்ல வினிசியஸ் ஜூனியர் வேற இல்ல. எம்பாப்பே இருந்தா, பட் வினிசியஸ் இல்ல அந்த கேம்ல. அவன் ஒரு வெறிகுண்ட ஃபார்ம்ல வேற அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். சும்மா அவனை பார்த்தாலே மிரட்டலா வேற இருக்கு. அது வேற கொஞ்சம் பயமாவும் இருக்கு. எங்க நிலைமை நினைச்சு பார்த்தா கவலைக்கிரமாக இருக்கு. அது ரொம்ப கவலைக்கிரமாக இருக்கு எங்க நிலைமை. நீ சிம்பிளா சொல்லிட முடியாது. போன வருஷம் நீ அடிச்சப்போ சாலா வந்து காட் லெவல் ஃபார்ம்ல இருந்தார், நம்ம முன்னாடியே சொன்னோம். இப்ப ஹியூமனுக்கு இறங்கிட்டாரு. அதனால வந்துட்டு இப்போ மீடியாக்கரா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். ஒண்ணும் பெருசா எதிர்பார்க்கறதுக்கு இல்ல. அது என்ன ஒண்ணும் பெருசா எதிர்பார்க்கறதுக்கு இல்ல? அவன் அடிச்ச கோலஜிய வந்து உங்களுடைய ஸ்டார்ஸ் எல்லா பிரீமியர் லீக் கூட அதிகமா இருக்கு. ஆலண்ட் மட்டும் தான் மேல. ஆலண்ட் எல்லாம் கம்பேர் பண்றது கிடையாது. முடிஞ்சா எங்கிற மாதிரி ரியல் மேரிட் அடிச்சு காமி மேன், நான் தைரியமா சொல்லுவேன் 3-0 நாங்க ஹோப்ல போட்டோம், அவையிலயும் 2-1 ஜெயிச்சோம். முடிஞ்சா ரியல் மேட்ரிட் சப்போர்ட்னு கேட்டான். ரியல் மேட்ரிட் சப்போர்ட்னு சொன்னா 17-18ல இருந்து 6-7 வாட்டி தோத்து போயிட்டீங்களா? அதான் ரியல் மேட்ரிட் சப்போர்ட்னு ஆரம்பிச்சில கேட்டுங்க மக்களே, முடிஞ்சா எங்கள மாதிரி அடிச்சு காட்டுங்கன்னு வந்து வன்மத்துல தான் நிப்பாட்டி இருக்கான். அவன் ஒண்ணும் பெரிய சப்போர்ட்காக நான் இறங்கி வருவேன்டா மெட்ரிடுக்கு. ஆனா இங்க இருந்து வந்துட்டா நம்ம என்னதான் உசுப்பேத்துறதுக்கு ஃபைனல் கார்டிஃப் 2017 சட்ட வேற கொய்யால அவனுக்கு இருக்கியா. ஆனா மெட்ரிட் பக்கம் வந்தோம்னா 14 கேம்ல 13 கேம் வின்னா ஆல் காம்படிஷன்ஸ்ல இது வரைக்கும் இந்த சீசன். 13 ஒரே கேம் அத்லெட்டிகோ மெட்ரிட் கேம் வந்து அந்த கேம் வந்து புரட்டி எடுத்தானுங்க மெட்ரிட். பட் ஆனா வந்து மத்த எல்லா கேமும் இன்க்ளூடிங் தி எல் கிளாசிக்கோ, இன்க்ளூடிங் திஸ் வீக்கெண்ட் 4-4 செவியாவோ வில்லாரையாவோ போட்டு அவங்கள போட்டிட்டு வந்தானுங்க. வலன்சியாவை போட்டாங்க. அந்த கேம்ல வந்துட்டு திரிக்க ஆடுறது நம்மளோட எம்பாப்பேயோட ஸ்டார்ட் இன்னும் சொல்லி விட்டுறேன். அவரு வந்துட்டு 50+ சாம்பியன்ஸ் லீக் கோல்ஸ் போட்டாரு. இப்போதைக்கு 10 பிளேயர் தான் அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க, இன்னும் ஆடுறதுல நினைக்கிறேன். அதுல மோஸ்ட் அவே கோல்ஸ் இன் சாம்பியன்ஸ் லீக் போட்டது நம்ம எம்பாப்பே தான். 60 கோல் போட்டிருக்கிறதுல 32 அவே. அதுல எவ்வளவு பெனல்டிஸ் அதுல அவே வந்துட்டாலே எம்பாப்பே ஃபார்ம் வந்துரும் எக்ஸ்ட்ராவா. போன கேம் ஞாபகம் இருக்கா? கைராட் அல்மாட்டில ஹாட்ரிக். இல்ல அத பெனல்டி எவ்வளவு சாவுங்கடான்ற நானு கணக்கு சொல்லு. பெனல்டி எவ்வளவு? அதுல பாதி பெனல்டி வருதுன்னா உங்களுக்கு அகைன்ஸ்ட் பெனல்டி வரோம்டா, அப்புறம் என்ன? அதுவும் சரிதான். ஏதோ எங்களுக்கு அகைன்ஸ்டா பெனல்டி வரதுக்கான சான்ஸ் வேற நிறைய இருக்கு. பட் கோயிங் இன்டு தி கேம் வந்து லிவர்பூல் ஆர் ரியலி ஆன் அந்த ஃபென்ஸ்மாங்கல்ல. ஏதோ நடுவுல வந்து ஆஸ்டன் வில்லா கூட ஒரு கேம ஜெயிச்சாச்சு. பட் ஆனா வந்து வெரி லோ ஆன் கான்பிடன்ஸ். லிவர்பூல் தான் இந்த கேமுக்குள்ளாரே போறாங்க. ரியலி டவுன். இது ரியல் மேட்ரிட் ஆன் தி அதர் ஹேண்ட் பயங்கர கான்பிடன்ஸோட இந்த கேமுக்குள்ள வராங்க. அதனால வந்து இட்ஸ் கிளாஷ் ஆஃப் ரியலி ஆப்போசிட் டீம்ஸ் கோயிங் இன்டு இதுதான். Xabi Alonso back as a manager firstly இங்க.
ட்ரெண்ட் இஸ் பேக் இந்த வீக்கெண்ட். ஆடி இருக்காரு. யார் பக்கம் லாயல்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் அவர் ஞாபகம் இருக்குது. ஒரு லெஜெண்ட்ஸ் மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் லிவர்பூல் ஆடிட்டு ஜெர்சி மாத்திட்டு ரியல் மாட்ரிட் ஆடி இருக்காரு. இதெல்லாம் நடந்துருக்கு. ஆமா. பட் ஆனா ஹி இஸ் பேக் திஸ் வீக். பட் ஆனா ட்ரெண்ட் இஸ் பேக்டா. ஐ திங்க் மொத்தமான போக்கஸ் வந்து அங்க கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் ட்ரெண்ட்டுக்கு ஸ்பெஷல் இன்டர்வியூ வேற அந்த பக்கம். ஆன் யுவர் லைஃப் அட் ரியல் மெட்ரிட் அண்ட் ஹவ் வாஸ் இட் அட் லிவர்பூல் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ வேற சொல்லியிருக்கான். If I score against Liverpool, I will definitely not celebrate. முதல்ல ஸ்டார்ட் பண்ணாலே பெரிய விஷயம். ஸ்டார்ட் எல்லாம் பண்ணுவான். ஸ்டார்ட் பண்றது வேற யார் இருக்கா? கார்வால் தான் அவுட் இல்ல 3 மாசம் 4 மாசம் இன்ஜுரி இல்ல. அதெல்லாம் ஸ்டார்ட் எல்லாம் பண்ணுவான். ஸ்டார்ட் எல்லாம் பண்ணாம இருக்கிறதுல ஆல்ரெடி தான் இருக்காரு ரைட் பேக். போன கேம் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணானா நாங்க ஆரம்பிச்சிருவோம். ட்ரெண்ட் இஸ் அஃப்ரேட் அப்படின்றோம். அதான்டா 2 கேம் அன்யூஸ் சப்ஜா. என்ன சொல்றாங்கன்னா உங்களை ஆடுறதுக்காகவே ரெஸ்ட் எடுக்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிக்கு அப்புறமா. சோ வந்தா ஆனா உங்க ஆளுங்க எப்படி மதிப்பாங்களா? ரொம்ப நீங்க வந்து கொஞ்சம் மோசமான ஆளுங்களாச்சு உங்களோட இடத்துல. ஆர்சனல் உங்களோட டீமுக்கு ஆடும் போதே வந்து ஆர்சனல் அகைன்ஸ்ட் ஆடும்போது பூ பண்ணீங்க. இப்போ வந்து வர வைப்பீங்களா இல்ல பூ பண்ணீங்களா மறுபடியும்? அதல்ல ஐ வில் லீவ் இட் டு தி ஃபேன்ஸ். மேட்ச் கோயிங் ஃபேன்ஸ் வந்து எப்படி டிசைட் பண்றாங்க? நீயே திட்டிட்டு இருப்ப. கேட்டா ஐ வில் லீவ் இட் டு தி ஃபேன்ஸ் ன்னு சொல்லிர வேண்டியது. ஆமா இப்போ திட்றதுக்கு என்ன இருக்கு? அங்க நான் போகும்போதே சொல்லிட்டேன். பெஸ்ட் ஆஃப் லக். நீ மெட்ரிட்ல போய் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அது உன்னோட இஷ்டம். எங்களோட சொல்றா சிரிச்சிட்டே சொல்றா. சிரிச்சிட்டே தான் சொல்றேன். எங்களோட கிளப்புக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்ல. அவன் அங்க போயிட்டான். அங்க போய் சந்தோஷமா என்ன வேணாலும் பண்ணிக்க. எனக்கு அது தேவையில்லாத விஷயம். நீ வேலண்டார் வின் பண்ணிக்கோ, பல லாலிகா டைட்டில் வின் பண்ணு, பல சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணு. இந்த கேம்ல அவன் எனக்கு enemy. வேண்டைக்கு கேட்டாங்க, போன் பண்ணி பேசுவீங்களா? ட்ரெண்ட் வந்து இப்போ கேமுக்கு முன்னாடி போன் பண்ணி பேசுவீங்களான்னு. சிம்பிளா சொல்லிட்டான். என்னோட வாழ்க்கையை நான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். அவனோட வாழ்க்கையை அவன் அங்க பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க இருக்கும் போது செம்ம இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்தான். இப்ப அவன் வந்து ஆப்போனண்டா வரான். ஆப்போனண்ட் மாதிரி தான் நாங்க அவனை ட்ரீட் பண்ணி அவன் இந்த கேம்ல. அவன் அவனோட டீமுக்கு வின் பண்றதுக்கு அவன் விளையாடுவான். என்னோட டீம் வின் பண்றதுக்கு நான் விளையாடுவேன் அப்படின்னு போயிட்டான். ஸ்லாட்ட கேட்டாங்க, என்ன நீங்க நினைக்கிறீங்க ட்ரெண்ட்டை பத்தின்னு. நான் அவனை வார்மா தான் வெல்கம் பண்ணுவேன். பிகாஸ் என்னோட வைஸ் கேப்டனா இருந்தான். செம ஹியூமன் பீயிங் அவன். செம பிளேயரா இருந்தா இங்க இருக்கும்போது. பட் இட்ஸ் அப் டு தி ஃபேன்ஸ் டு டிசைட் வாட் தே வாண்ட் டு டு. பட் ஃபேன்ஸ் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வந்து இன்னும் அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணுமா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதான் நானும் சொல்லலாம் வந்து அட்டென்ஷன் ஃபுல்லா அவன் பக்கம் திருப்பிட்டு உங்க ஆளுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவனுங்களை பாருங்க முதல்ல, அப்புறம் ட்ரெண்ட்டை பத்தி நம்ம கதறுவோன்னு இருக்குது. ஆமா அப்படிதான் இருக்குது. என்ன என்ன லைன் அப் எதிர்பார்க்கலாம் பெருசா? அதான் உண்மையா தெரியலடா லைன் அப் என்ன எதிர்பார்க்கறதுன்னு. ஏன்னா இவங்க வேற வந்து இஷ்டத்துக்கு கோல போடுறானுங்க. எங்க டிஃபென்ஸ் கவலைக்கரமாக ரொம்ப 11 மேட்ச் கழிச்சு போன கேம் தான் கிளீன் ஷீட் வச்சோம். 11 மேட்ச் கழிச்சு. அதுல ஃபர்ஸ்ட் க்ளீன் ஷீட் ஃபார் மம்படாஷ்விலி. ஆமா அதான் சொல்றேன். 11 மேட்ச் ஆச்சு கடைசி க்ளீன் ஷீட் வச்சே. ஒரு கேம் தான் ஆஸ்டன் வில்லா கேம் கூட க்ளீன் ஷீட் வச்சோம். இந்த கேம் எனக்கு அந்த நம்பிக்கையும் கிடையாது. எனக்கு வந்து ஐ திங்க் இல் கண்டினியூ வித் தட் வீக்கெண்ட். யார் விளையாண்டாங்களோ இல் கண்டினியூ. ஆனா எனக்கு ஒரே ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா ப்ராபபிளி இது நடக்குமான்னு தெரியல. பட் ஐ வாண்ட் வேர்ட்ஸ் டு கம் இன் இன்ஸ்டெட் ஆஃப் கேக்போ ஃபார் ஒன் பிரைமரி ரீசன். என்னன்னா மெட்ரிட் செம அட்டாக்கிங்காவும் ஆடுவாங்க, அது நம்மளுக்கு தெரியும். அவங்கள கொஞ்சம் பின்பேக் பண்றதுக்காக எங்களுக்கு ஒரு அட்டாக்கிங் அவுட்லெட் வேணும். ஒரு வேர்ட்ஸ் மாதிரி ஒரு அட்டாக்கிங் அவுட்லெட் வேணும். ஏன்னா கேக்போவை போட்டோம்னா அவன் பயங்கர ஒன் டைமென்ஷனல். அது எல்லாத்துக்குமே தெரியும். தலைமை உள்ள வந்து ஷாட் எடுக்க போறாங்கிறது உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அதான் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டின் பண்ணி அதைவாச்சும் ஒழுங்கா அடிக்கணும் பார்த்தா நேரம் 6 அடிக்கிறான். அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவன்கிட்ட ஒண்ணுதான் இருக்குன்னு. அதனால ஸ்லாட்டா யோசிச்சு, எனக்கு தெரிஞ்சு ஸ்லாட் வந்து டிராப்பே பண்ண மாட்டாரு கேக்போவை. ஆனா யோசிச்சு பண்ணினாருன்னா டீம் உருப்பிடும். வேர்ட்ஸை கொண்டு போய் அந்த பக்கம் போட்டு வேர்ட்ஸ் ஒரு 10% ஆனா கூட போதும் அந்த பக்கத்துல. ஏன்னா மெட்ரிடோட டிஃபென்ஸ் ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. ஓகே, ஐயோ பழைய டீம் மாதிரி செம்ம ஸ்ட்ராங் டீம் டா, இவங்களை தாண்டி நம்மளால கோலே போட முடியாது அப்படிங்கிற டீம் எல்லாம் இல்ல மெட்ரிட். அவங்களுடைய டிஃபென்ஸ் வந்து ஷேக்கியா தான் இருக்கு. ஏன்னா இப்போ ரூடிகர் வேற அவுட், மிலிட்டாவும் டீன் யூசன் பயங்கர கேட்டஸ்ட்ராபிக்கா இருந்திருக்கான். அவ்வளவு நல்ல ஷாட் எல்லாம் இல்ல அவங்க போய். அண்ட் கரேரா செம்மையா விளையாண்டுருக்கான். இந்த பக்கம் பாரு, நீ வேல்வர்டேங்கிற நான் ட்ரெண்ட் தான் ஆடுவாங்க. ஏன்னா அதுவே யார் ஃபிக்ஸ் ஆகும்னு தெரியல அவங்க லைனப்ல. ஸோ எங்க லைனப் பொறுத்த வரைக்கும் ராபர்ட்சன், கொனாட்டே, வேண்டைக் அண்ட் பிராட்லி, ஷோபஸ்லை, மெக்காலிஸ்டர் அண்ட் கிராவன்பர்ச். மேலதான் தெரியல, சாலா எக்கிட்டிக்கே கன்ஃபார்ம். ஏன்னா ஈசாக் அவுட் இன்ஜர்டு. அந்த பக்கம் லெஃப்ட்ல தான் கேக்போவா இல்ல வேர்ட்ஸை கொண்டாந்து ஆட வைப்பாரா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. இங்க வந்து ப்ரெடிக்டட் லைனப் படி என்ன சொல்றாங்கன்னா பிராட்லி, வேண்டைக், கொனாட்டே, கெர்கேஸ். இதுதான் அவங்க டிஃபென்ஸ். கெர்கேஸ் எல்லாம் சான்ஸ் இல்ல. ஷோபஸ்லை, மெக்காலிஸ்டர், கேக்போ, அப்புறமா வேர்ட்ஸ், சாலா, எக்கிட்டிகே.
ஐ மீன் கேக்போ ஸ்ட்ரைக்கர் ஆப்வியஸ்லி, பட் இது வேர்ட்ஸ் வந்து மிட்ஃபீல்ட்ல இந்த மாதிரி வந்திருக்குது. பாப்போம். பட் ஆனா மெட்ரிட் பக்கம் வந்து ஐ திங்க் யூசுவல் லைன்-அப் தானே. அவங்க வந்து they have really strong ஆனா going into இதுலயே this அவங்க game. வந்து வால்வர்டே தான் ஸ்டார்டிங் சொல்றாங்க. பட் மேபி அதுதான் ஒரு பிக்கெஸ்ட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். will it be the return of TA இல்லனா வால்வர்டேவான்ட்டு. மத்தபடி லாஸ்ட் கேம் அவங்க ஆரம்பிச்ச அதே லைன்-அப் தான் மோஸ்டா இருக்குது. அதான் வால்வர்டே, மிலிட்டாவோ, டீனியூசன், கரேராஸ், கூலர் ஸ்டார்டிங். ஏன்னா சமேனி, காமவிங்கா, குலர், பெல்லிங்ஹம், வினிசியஸ் அண்ட் எம்பாப்பே இதான் லைன்-அப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா குலர் பெர்ஃபார்மன்ஸ் வெலன்சியா கேம்லயுமே பயங்கரமா இருந்துச்சு. அவர் தான் 2வது கோல் அசிஸ்ட்லாம் கொடுத்தாரு. வினிசியஸ் நம்மளோட பிரச்சனைலாம் என்ன நடந்ததுன்னு தெரியும். அந்த பிரச்சனை எல்லாம் அமுக்கிட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு, ஆனா அங்கேயே ஒரு ஃப்ராட் நடந்தது. ஒரு பெனால்டி, ஃபர்ஸ்ட் பெனால்டி எம்பாப்பே போட்டாரு. 2வது பெனால்டி ஃபர்ஸ்ட் தான் நீ போட்டல, 2வது நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி பால புடிங்கி போய் வச்சு பால் மிஸ் பண்ணிட்டாரு பெனால்டிய. படிச்சு சொன்னாங்க கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா. சாபி அலோன்சோல என்னலாம் நடக்குது இங்க அப்படின்னு எல்லாரும் கமெண்டேட்டர்ஸ் தான் பேசுறாங்க. இதெல்லாம் நடக்காது, என்னது இது? அதான் ஏதோ லாஸ்ட் 4 பெனல்டிஸ்ல 3 பெனல்டிஸ் மிஸ் தான் வினிசியஸ். அதனால வந்து தேவையில்லாத எடுத்து வச்சுட்டு மிஸ் பண்ணதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இந்த கேம்ல வந்து 2 இம்பார்ட்டன்டான விஷயம். ஒன்னு, ரியல் மேட்ரிட் வந்து பின்னாடி இருந்து பில்டப் பண்ணி 10 பாஸ் போட்டுட்டு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்கன்னா தே மைட், நான் வில்லுன்னு சொல்ல, தே மைட் கெட் காட் அவுட் பிகாஸ் ஆஃப் லிவர்பூல்ஸ் பிரஸ். ஏன்னா எங்க பிரஸ் அவ்வளோலாம் நல்லா இல்ல. போன சீசன் நல்லா இருந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா இல்ல. பட் மேபி இட் கேன் ஒர்க். அந்த அன்னைக்குன்னு பார்த்து இட் மைட் ஒர்க் அப்படிங்கிறது. அவங்க வந்து பின்னாடி அத்தனை பாஸ் போட்டு முன்னாடி எடுத்து வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எவ்ரி அதர் ஆப்பனன்ட் சும்மா லாங் பால் போட்டாலும் நாங்க விட்டுருவோம் அப்படின்னு தெரிஞ்சு எல்லா ஆப்பனன்ஸும் அதான் பண்ணாங்க. பட் வில்லா வீக்கெண்ட்ல நாங்க எங்க ஸ்ட்ரென்த்துக்கு தான் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து பில்டப் பண்ணி 2-3 தடவை மாட்டிக்கிட்டாங்க. நாங்க கோல் போடல, பட் மாட்டிக்கிட்டாங்க அவங்களுடைய பின்னாடி இருந்து பில்டப் பண்ண வந்ததுல. 1. நம்பர் 2, இந்த பக்கம் வந்து லிவர்பூலுக்கு வந்துட்டு ஹை லைன் விளையாடவே முடியாது. நீ ஹை லைன் போய் பார்சலோனா போய் மெட்ரிட்ல பண்ண மாதிரி எல்லாம் போய் பண்ணினா அழகா எம்பாப்பே பின்னாடி ஓடுவான். கொனாட்டேவும் ஸ்பீடு கிடையாது, வேண்டைக்கும் முன்ன மாதிரி இருந்த ஸ்பீடு கிடையாது. அந்த பக்கம் பிராட்லி ஏற்கனவே ஹையப்ல தான் இருப்பான். அதனால வந்து ரிகவர் ஆகவே முடியாது. நீ ஹை லைனா விளையாடுறதுக்கு நீ நினைச்சீங்கன்னா நீ மறந்துடலாம் கேம். எம்பாப்பே ஈஸியா ஃபீஸ்ட் பண்றான், ஹேட்ரிக் போட போறான் இந்த கேம்ல, நோ டவுட் அபவுட் இட். அதனால நீ வந்து ஹை லைன் ஆடக்கூடிய சான்ஸே கிடையாது. நீ அந்த மாதிரி பண்ணினா ஒரு முட்டாள்தனம், அதோட எதுவுமே கிடையாது. இந்த கேம்ல வந்து பொசஷன் யார்ட் அதிகமா இருக்கும்னு நீ நினைக்கிற? பொசஷன் ஐ ஃபீல் டெஃபினெட்லி லிவர்பூல் தான். என்னதான் நீ இருந்தாலும் ஆன்ஃபீல்ட் ஒரு பெரிய ஃபேக்டர் தான். ஹோம் டீம், ஹோம் கிரவுண்டு. அட் த சேம் டைம் ரியல் மேட்ரிட் பொசிஷன் தேவையில்லை, அதனால அவங்களும் வச்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. என்கிட்ட நீ வந்து கியாஸ் தான், அவங்களோட மெயின் ஃபேக்டரி கியாஸ் தான். திடீர்னு சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு பாஸ், ஒரு ட்ரிபிள், கவுண்டர், இந்த மாதிரி டீம் தான் அவங்க. அவங்க வந்து ரொம்ப பில்டப் பண்ணி ஆடுற டீம்ல. அட் த சேம் டைம் அவங்களோட வீக்னஸ் தான் நினைப்பேன். என்னன்னா அவங்க வந்து ஒரு வெல் ஆயில், ஒரு நல்ல சிஸ்டம் வச்சிருக்க டீமோட ஆடினாங்கன்னா அவங்க கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. ஏன்னா அந்த கியாஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி தர மாட்டாங்க. ஏன்னா லிவர்பூல் வந்து நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஆடுற டீம், ஃபார்ம் இல்ல பட் ப்ராப்பர் சிஸ்டமோட ஆடுற டீம். அதனால அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா தான் இருப்பாங்க அகைன்ஸ்ட் ரியல் மேட்ரிட் சைட். பாப்போம் எந்த அளவுக்கு அவங்களால அந்த கியாஸ் ஜெனரேட் பண்ண முடியும். என்னன்னா எனக்கு ஜாபி அலோன்சோ பொறுத்த வரைக்கும் ஃபைனலா he is very very pragmatic. அதாவது ஒரு 2 கோல் போட்டோம், லீடு போட்டோம்னா பயப்படாம நீங்க பின்னாடி இருங்கடா, நீங்க போய் 3வது கோல் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு ஹாஃப் ஒரு மாதிரியும் அடுத்த ஹாஃப் வேற மாதிரி அப்படியே மாத்தி ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து அவருக்கு இருக்கு. he doesn't tell ஓகே நம்ம ஒரு செட்டப்ல போயிட்டோம் அதே தான் மொத்த கேமுக்கு பண்ணுவோங்கிற அவசியமே அவர் எடுக்கிறதே கிடையாது. எனக்கு வந்து 3 பாயிண்ட் வேணும், எப்படி ஆடினா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி ஆடுற மாதிரி மேனேஜர் வந்து ஜாபி அலோன்சோ. இந்த பக்கம் ஸ்லாட் வந்துட்டு ஒரு 4 கேம் 5 கேம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு ஒன்னும் ஒர்க் ஆகாதனாலதான் திருப்பி ஆஸ்டன் வில்லா கேமுக்கு பின்னாடியே ஆமா அதே போதுண்டா போன இது நடந்தது நான் பண்றேன்னு வந்துட்டாப்ல. ஐ திங்க் இந்த கேமும் அதான் நடக்க போகுது. போன சீசன் என்ன பண்ணோமே அதே வந்து ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. லிவர்பூல் என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் கீ பிளேயர் 2 பேர், ஒன்னு மெக்காலிஸ்டர், இன்னொன்னு ஷோபஸ்லை. இவங்க 2 பேரும் ஒழுங்கா ஆடினாங்கன்னா கேம் நல்லா இருக்கும். இவங்க 2 பேரும் ஏதோ ஒன்று கோமாளித்தனம் பண்ணாங்கன்னா ரியல் மேட்ரிட் வில் டேக் அவே தி வின். திருப்பி கொடுக்கணும் இல்ல. இந்த சீசனோட பெஸ்ட் பிளேயர் சோபஸ்லைடா ஒரு கோமாளித்தன பெர்ஃபார்மன்ஸ் தரல, எல்லா கேமும் பயங்கரமாட்டு இருக்கான். இந்த ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அவன் மட்டும்தான் தனியா ஆடுறான், அதுதான் என்னோட பிரச்சனை. அவன் தனித்துவமா வேற லெவல்ல இருக்கான், மத்தவங்க எல்லாரும் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனாலதான் 2 பேரும் சேர்ந்து சொன்னேன், 2 பேரும் இந்த காம்போ நல்லா விளையாடுச்சுன்னா கேம் எங்களுது. ஏன்னா போன வருஷம் வந்து அந்த ரியல் மேட்ரிட் வந்தாங்க ஆன்ஃபீல்டுக்கு 2-0 15 மினிட்ஸ்ல லீட் எடுத்தோம். சரியா, நான் பாக்குறேன் ஒருத்தவங்க கூட கண்டுக்காத மாதிரி நிக்கிறான், போ 2 கோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா
இப்ப அந்த மென்டாலிட்டியில இருந்த பிளேயர்ஸ் வந்து இப்ப இல்ல. ஒரு மாட்ரிச் இல்ல, ஒரு பென்செமா இல்ல. இவங்க எல்லாம் பயங்கர இன்சேன் மென்டாலிட்டி உள்ள பிளேயர்ஸ். அண்ட் இவன் ரூடிகர் கூட சொல்லலாம். ரூடிகர் இன்ஜர் அவனும் கிடையாது. சோ இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே வந்து இப்ப நிறைய சக்சஸ் பார்த்தாலுமே வந்து அந்த மென்டாலிட்டி இருக்கா அப்படிங்கிற கேள்விக்குறி இன்னும் தான் இருக்கு. சோ அதனால வந்து எனக்கு லிவர்பூல் வந்து ஃபர்ஸ்ட் கோல் போடணும் இந்த கேம்ல. போடலைன்னா ஃபர்கெட் இட். மெட்ரிட் ஆர் வின்னிங் தி கேம். ஒரு கோல் மெட்ரிட் போட்டா கூட ஃபர்ஸ்ட் கோல் மெட்ரிட் ஆர் வின்னிங் எனக்கு சந்தேகமே இல்ல. லிவர்பூல் ஃபர்ஸ்ட் கோல் போடணும். விட்டுருந்தீங்களே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே ஒரு கோல். அதுதான் எனக்கு டவுட்டா இருக்குண்ணா. சாப்பிடா சரி நீ வா சொல்லு, நீ புடிச்ச prediction. ஈஸி 3-0 விக்டரி யாருக்கு? ஓ மெட்ரிடுக்கு. ஐயோ இவன் வேற நம்பிக்கையா சொல்றானே. சரி நான் வந்து டிரா 1-1 டிரா அப்படின்னு சொல்றேன் நான். காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி உலகத்துக்கு பொறுக்காது. ஜெயிச்சா ஒண்ணு அவனுங்க ஜெயிக்கணும், இல்லனாலும் அவனுங்க தான் ஜெயிக்கணும். அதனால வந்துட்டு 3-0. சரி அதோட அந்த கேம்ல இருந்து டாப் 2 PSG vs பயர்ன் பயங்கரமான கேமுக்கு போறோம். எப்படி இருக்கும்? ஆமா இதுவா இந்த சைடு உங்க 2 பேருக்கும் ரைவல்ரி. 2 வாட்டி ஃபைனல்ஸ்ல மீட் பண்ணிட்டீங்க, நிறைய வாட்டி சண்டை போடுனீங்க. அங்கேயும் அப்படிதான். ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபைனல்ஸ். நம்ம நேமார் தொட்டு பாலத்துலாம் போவார் சாம்பியன்ஸ் லீக் ட்ரோஃபி. அந்த ஒரு பழைய ஃபைனல்ஸ் இருக்குது. 2020 ஃபைனல்ஸ். ஆமா அது அது அதுல என்னன்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் வின்ஸ் ஓவர் PSG வந்துட்டு பாயர்ன் மியூனிக் தான் வர வச்சிருக்காங்களா. சோ வந்து போற வரப்பெல்லாம் வந்து புரட்டி போட்டு போறவங்களை வந்துட்டு PSG ஒரு கணக்கு போல இருக்கு பாயனுக்கு. பட் நம்ம முன்னாடியே சொல்லணும், இவங்க தான் வந்துட்டு இப்ப கரண்ட் ஹோல்டர்ஸ், கரண்ட் டேபிள் டாப்பர்ஸ், மோஸ்ட் நம்பர் ஆஃப் கோல் ஸ்கோர்டு. இன்னும் சிங்கிள் கேம் மட்டும் இல்லாம டோட்டலாவே அவங்க தான் அதிகம். அது ஒன்றும் குறைச்சல் இல்ல பாயர்ன் மியூனிக். அவங்களோட ஒரு கோல் கம்மியா அடிச்சிருக்காங்க, ஒரு கோல் கம்மியா கன்சீட் பண்ணிருக்காங்க. சோ இவங்களும் அதுதான் நான் சொல்றேன்டா, இது வந்து ஒரு இம்மூவபிள் ஆப்ஜெக்ட் மீட்டிங் அண்ட் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ். ஏன்னா பாயர் ஒரு பார் லெவல் 15 கேம்ஸ் அன்பீட்டன் ஸ்ட்ரீக் ஹிஸ்டாரிக்கல் ரன். PSG வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் வின்னர், அவங்க டாப் ஆஃப் த டேபிள். சோ 2 பெரிய தலையும் மோத விட்டா ஒரு 0-ஆல் டிரா மட்டும் கொடுத்துறாதீங்க நான் வேண்டாம். அவ்வளவுதான். ஆமா ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து பிகே இருக்கான்ல, அவன் சொல்லியிருந்தான் 0-ஆல் கேம் முடிஞ்சா 2 டீமுக்குமே 0 பாயிண்ட்ஸ் தான் நீங்க கொடுக்கணும். ஆமா 0-ஆல் டிரால சான்ஸ் இல்லடா இந்த கேம்ல. இந்த கேம் வந்து நீங்க எப்படி அத்லெட்டிகோ மேட்ரிடும் நீங்களும் ஒரு பயங்கரமான கேம் ஆடுவீங்க பிடிக் பண்ணாங்களோ, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இந்த கேம் இருக்க போகுது. அந்த பக்கம் அட்டாக், இந்த பக்கம் அட்டாக், அந்த பக்கம் அட்டாக்னு கண்ணா பின்னாடி வந்து மாறப்போகுது இந்த கேம் வந்து. ஏன்னா 2 டீமோட டிஃபென்ஸும் ஒன்னும் பயங்கரமாலாம் கிடையாது. இந்த பக்கம் நீ எடுத்து பாத்தீங்கன்னா அகீமி, நூனோ மெண்டஸ், மார்க்கினியாஸ் அண்ட் பாச்சோ. அந்த பக்கம் எடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டானிசிச், ஸ்டா, ஊப்பமக்கானோ அண்ட் லைமர். இவங்க எல்லாம் தான் அந்த பக்கம் டிஃபென்ஸ். சோ 2 பேருமே டிஃபென்ஸ் சசாதான் இருக்கு. அதனால அவங்க ஒண்ணு நம்ம பெரிய, நான் சொல்ல போனா இதுல பயங்கர ஸ்டாண்ட் அவுட்டான பிளேயர்னு பார்த்தா நூனோ மெண்டஸ் தான். அந்த இந்த 8 பிளேயர்லயே பார்த்தோம்னா டிஃபென்ஸ்ல. அந்த பக்கம் ஷெவாலியர் வந்து நீ கேம் பண்ணி சொல்லியிருந்த, என்ன நடக்குது இந்த ஷெவாலியர்? எவ்வளவு நல்ல ஸ்டார்ட்டா இல்லையா? ஒண்ணுமே புரியல. எதுக்கு வந்து ஒரு டானருமாவை விட்டுட்டு ஷெவாலியர் வாங்குறாங்கன்ட்டு ஒன்னும் பெருசா இல்லடா. எனக்கு வந்து நான் பார்த்த வரைக்குமே எல்லா கேம்ஸுமே வந்துட்டு ஒரு 7-1 5-1 இருக்கும். இப்ப பார்த்தாலும் அந்த ஒரு கோல் கன்சீட் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு நல்லா இருக்கிற டீம்னாலையும் வந்து இவனால ஒரு கிளீன் ஷீட்டை வைக்க முடியல. ஷார்ட் ஸ்டாப்பிங் அவ்வளவு பெருசாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து ஒரு அப்கிரேட் டு டானருமாவான்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது ஒரு வீக்னஸ். பட் இந்த கேம் வேற இன்னும் டஃபா இருக்க போகுது. ஏன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷா வர போறாங்க. போன கேம் வந்துட்டு லெவர்கூசன் பாயர்ன் மியூனிக் ஃபேஸ் பண்றாங்க. 37 கேம்ஸ் அவே எல்லாம் அன்டிஃபீட்டட் அவங்க. அப்படி இருந்தாலுமே காம்பனி திமிரா வந்துட்டு கேனு, ஒலிசே, டியாஸ், உப்பமன்கா 4 பேர் நீங்க ரெஸ்ட் எடுக்கலான்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3-0 போட்டு பாட்டி எடுத்துறாங்கடா இந்த பாயனு. என்னடா சொல்றது, இந்த டீம் வந்துட்டு இப்ப ஃப்ரெஷ்ஷா வந்து இவங்க எல்லாம் வர போறாங்க. கேனு, டியாஸ்லாம் எப்படி இவங்க தாக்கு பிடிப்பாங்க அந்த சைட்ல? ஏன்னா வந்துட்டு டெம்பல் இப்பதான் இன்ஜுரி ரெக்கவர் ஆகி வந்தார். அவரும் வந்த உடனே ஒரு கோலை போட்டார், அதான் ஒரு விஷயம். பட் ஸ்லோவா அங்க ரிகவரி ஆயிட்டு இருக்குது. பட் இந்த பாயன் வந்து வேற லெவல்ல இருக்காங்க ஃபார்ம். ஸோ ஐ ஃபீல் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்க போகுது இந்த கேம். ஏன்னா லைன் அப் படி எடுத்து பார்த்தோம்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஷெவாலியர், ஹக்கீமி, மார்க்கினியாஸ், பாச்சோ, மெண்டஸ், ஜெயர் எமரி, விட்டினியா, ஜாவ்னவஸ், குவாரட்செலியா, மைலு சொல்லியிருக்காங்க. டெம்பலே ஸ்டார்ட் பண்ணுவானா இல்ல மைலு ஆடுவானான்னு தெரியல. அண்ட் இந்த பக்கம் பார்கோலா அப்படின்னு இருக்காங்க. இங்க பயனுக்கு பார்த்தோம்னா நாயர், ஸ்டானிசிச், ஸ்டா, ஊப்பமக்கானோ, லைமர், கிம்மிச் அண்ட் பாவ்லோவிச் டபுள் பிவட், ஒலிசே ஆன் த ரைட், கினாப்ரி through the center, லூயிஸ் டியாஸ் on the left and ஹாரி கேன் up top.
சோ 2 டீமுமே பயங்கர அட்டாக் ஹெவியான டீம்ஸ் 2 டீமுமே. இது வந்து என்ன சொல்றது, யார் வேணாலும் கோல் போடலாம் அந்த அட்டாக்ல அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்ணிக்கிறது அந்த 2 டீமுமே. ஓகேவா, பயங்கரமான காம்படிஷன் எதிர்பார்த்தேன்னா மைக்கேல் ஒலிசே வர்சஸ் நூனோ மெண்டஸ். நூனோ மெண்டஸ் வந்து ஹஸ் பீன் அவுட்ஸ்டாண்டிங் லாஸ்ட் சீசன். கண்ணா பின்னான்னு ஃபார்ம்ல, அவருக்கு ஒரு எண்டே கிடையாது. ஆமா அப்படியே ஒரு கண்ணா பின்னா ஃபார்ம்ல வந்து நூனோ மெண்டஸ் ஆடி இருக்கான். மைக்கேல் ஒலிசே வந்து பயன் ஃபேன்ஸே சொல்லுவாங்க எங்களுக்கு கேனோட ஒலிசே தான் பயங்கர இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்ன பாரு இந்த என்னது அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் மீட்ஸ் அண்ட் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட், அந்த 2 தான் அந்த பேட்டிலே நம்ம சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். கண்ணா பின்னா அந்த பேட்டில் இருக்கு போது இந்த பேட்டில் யார் மேல வருவான்னு நினைக்கிறேன். அந்த பேட் நீ சொன்ன பயங்கரமான பாயிண்ட். இந்த 2 பேட்டில்ல எனக்கு தெரிஞ்சு நூனோ மெண்டஸ், நான் நூனோ மெண்டஸ் ஃபேன், அதனால வந்து நான் நூனோ மெண்டஸ்ன்றேன். எனக்கு இன்னொன்னு என்னன்னா மிட்ஃபீல்டும் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏன்னா விட்டீனியா அங்க வந்து பாவ்லோவிச் ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. நம்ம வந்து புண்டஸ்லீகா பார்த்துருந்தா அவர் தெரியும் அவர் இம்பார்ட்டன்ஸ், அவர் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. ஸோ இவங்க கேம் கண்ட்ரோல் பார்த்தா டெஃபினட்டா விட்டினியா பெட்டரு. பட் இங்க வந்துட்டு அவரு கொஞ்சம் டிஃபென்சிவ் அண்ட் கரெக்டான பிளேஸ்ல வந்து கோல்ஸ் போன கேம் கோல் போட்டாரு. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்ல பொசிஷன்லயும் இருக்கிறாரு. சோ இந்த 2 பேர் பேட்டிலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போது பாக்குறதுக்கு. ஆமா, ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி இந்த கேம் வந்து மிட்ஃபீல்ட்ல தான் மோஸ்டா இருக்கும் இந்த 3 பேரு. ஏன்னா போன வருஷம் ஃபேபியன் ரூயிஸ் இருந்தான், ஃபேபியன் ரூயிஸ்க்கு பதிலா இப்ப ஜயர் எமரி வந்துட்டான் உள்ள. சோ அந்த 3 பேர்ல அங்க பாத்தீங்கன்னா டபுள் பிவட் ஆஃப் கிமிச் அண்ட் பாவ்லோவிச். அதை தாண்டி இவங்க 3 பேர் எப்படி போவாங்க, எப்படி செட்டப் பண்ணுவாங்க அப்படிங்கறதா கேம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பிஎஸ்ஜி ஆர் மோர் ஃப்ளூயிட், யார வேணாலும் எங்க வேணாலும் மாத்தி மாத்தி ஆடிக்குவானுங்க எல்லா பொசிஷன்ஸ்லயும். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு பயங்கரமான பெனிஃபிட்டா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு இந்த கேம்ல. சோ இந்த கேம் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் பிஎஸ்ஜி ஹேவ் அ ஸ்மால் அப்பர் ஹேண்ட்னு தோணுது பிகாஸ் ஆஃப் பயன்ஸ் டிஃபென்ஸ். நான் வந்து அப்படி நினைக்கிறேன். எனக்கு வந்து பயனோட டிஃபென்ஸ் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லையோன்னு எனக்கு தோணுது. நீ எப்படி இந்த கேம் நடக்கும்னு பாக்குற? நான் வந்து பயன் என்னதான் 15 கேம் ரன்ல எல்லாம் இருந்தாலும் எனக்கு வந்து அவங்க சீரியஸ் ஆப்பனண்டா நிறைய பேரை ஃபேஸ் பண்ணியும் தான் தோணுது. நடுவில் வந்து செல்சி நாங்க என்ன லுக்கான்னு கேட்பீங்க, போய் அடி வாங்கிட்டு வந்தீங்களா, அப்புறம் அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதனால வந்துட்டு நம்பர் ஆஃப் சீரியஸ் ஆப்பனன்ஸ் ஃபேஸ் வந்து கம்மின்னு நான் சொல்லுவேன். அதுல வந்துட்டு இதுதான் உங்களோட பிக்கெஸ்ட் டெஸ்டா இருக்க போகுது பிஎஸ்சி. ஸோ வந்து இது ஒரு ஈஸி ரைடிங் கேமா இருக்காது மற்ற கேம்ஸ் மாதிரி. ஸோ எனக்கு நான் ரொம்ப என்ன சொல்றது ஜென்ரலாவே ஒரு எக்ஸைட்டடா இருக்கு இந்த மேட்ச் பாக்குறதுக்கு. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் போவோம். இந்த கேம் என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன எதிர்பார்க்குற? பிஎஸ்ஜி ஹோம், பிஎஸ்ஜி நேரோ வின் 3-2. நேரோ வின் 3-2வா? நம்ம வந்து சொல்லுவோம் நம்ம பாயர்ன் மியூனிக் வந்துட்டு ஒரு 3-1 விக்டரி பாப்போம். பிஎஸ்ஜி வந்துட்டு மெயின் ஸ்குவாட் ஆடலாம் கொஞ்சம் ட்ரம்பிள் ஆவாங்கன்னு தோணுது. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? 2 கேமுக்குமே காமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த கேமை முடிச்சிட்டு 2 கேமுமே சேம் டைம் கிக் ஆஃப் ஆகுது டியூஸ்டே நைட். அதனால வந்து பயங்கர ஒரு கையில ஒரு ரிமோட், இன்னொரு கையில இன்னொரு ரிமோட் வச்சு எல்லாரும் பார்த்தாகணும். முடிவு பண்ண முடியலண்ணே. ஸோ 2 கேமையும் முடிச்சிட்டு வெனஸ்டே கேம்ஸையும் முடிச்சிட்டு நானும் சுபாஷ் உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, don't forget to like, share and subscribe to Football Page. Bye bye.